லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடா ஆச்சு உனக்கு? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், நீ ஏதோ கடமைக்கு பேசுற, கடமைக்கு சிரிக்கிற. இதெல்லாம் பார்த்தா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. அது ஒண்ணும் இல்ல. இன்னுமா புரியல? ரஜினி அக்கா விஷ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதான் வருத்தமா இருக்கான் போல. அதானே பார்த்திபா? டேய், அந்த புள்ள என்னடா சொல்லுது? ரஜினி புள்ள உனக்கு இன்னும் வாழ்த்தை சொல்லலையா? நம்ம யாருக்குமே இன்னைக்கு பார்த்திபனோட பிறந்த நாள்னு தெரியலையே. அதே மாதிரி ரஜினிக்கும் தெரியலையோ என்னமோ. டேய், என்ன பேசுற புள்ள நீ? நீயும் ரஜினி ஒண்ணா? ஏமா, உங்களுக்குலாம் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா பொண்டாட்டிக்கு எப்படி புருஷன் பிறந்த நாள் தெரியாம இருக்கும்? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பார்த்திபனை வந்து ரஜினி விட்டு கொடுக்க மாட்டான். என்ன பார்த்திபா? ஆமா ஆமாண்ணே. அதான் ஊருக்கே தெரியுமே. அதான் ராதிகா என்ன சும்மா வெறுப்பேத்துறா. நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். சரி, நான் ரூமுக்கு போறேன். சரி போ. என்ன அழகம்மா அவனையே பாக்குற? இல்லங்க, இந்த பையன் நம்ம முன்னாடி வெளியில விட்டு கொடுக்காம பேசுறான். ஆனா ரஜினி வாழ்த்து சொன்னாதான் இவன் மனசார சிரிப்பான். பாப்போம் அவ என்ன பண்ண போறான்னு. சரி வாங்க உள்ள போலாம். அச்சச்சோ, பர்த்டே பேபி ஏன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அப்ப சாயங்காலம் வரைக்கும் இப்படியே காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா உன் ஏஞ்சல் ஆபீஸ் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. அது சரி. நாங்கெல்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வண்டி இல்லனா தான் நம்புவீங்களோ? நீங்க இப்படியே உட்கார்ந்து வண்டி இல்லாத காலி இடத்தையே பார்த்து கனவு கண்டுட்டுருங்க, சரியா? நான் உள்ள போறேன்பா, எனக்கு வேலை இருக்கு. பார்த்திபா, அண்ணா உட்காருங்க அண்ணா. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்தா முதல்ல இதை வாங்கிக்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதெல்லாம் போய் தேவையில்லாம ஏதோ என்னால முடிஞ்சது பார்த்திபா, வாங்கிக்க வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்க போகுது இந்த பிறந்த நாளைக்கு. அதுக்கு முன்னால ஒரு சின்ன கிஃப்ட், அவ்வளவுதான். இல்லண்ணா, இந்த வீட்டுல யாருமே, ஏன் ரஜினியே என் மேல கோவமா இருந்தப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டு கூட இருந்த ஒரே ஆள் நீங்க மட்டும் தானே. உங்க அன்புக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லைண்ணா. என்னதான் இருந்தாலும் ரஜினி உனக்கு விஷ் பண்ணலன்னு நீ ஃபீல் பண்றத பார்த்த உடனே தெரியுது. ஃபீலிங்கா தானே இருக்கு. ஆனா அவ பிறந்த நாள் அன்னைக்கு நானும் இதுதானே அவளுக்கு செஞ்சேன். பாத்திபா, அதே மாதிரி அவளும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நம்பறல. அதுதான் நடக்க போகுது. அந்த நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை இன்னைக்கு என் பர்த்டேன்னு அவளுக்கு தெரியாம இருந்துட்டா? அதான் பயமா இருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா நான் ஆபீஸ்க்கு. அதெல்லாம் ஒரு பயமும் வேணாம். நான் சொல்றேன்ல, பர்த்டே அன்னைக்கு இப்படியா உட்கார்ந்துட்டு இருப்ப? ரஜினி நிச்சயமா உன்னை விஷ் பண்ணுவா. அம்மா, நான் வேணா வேண்டாம். பார்த்திபனுக்கு பிறந்த நாள், அவனுக்காக தானே இவ்வளவு சமைச்சீங்க. அவன் வரட்டும், எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம்.
ஹாய் ஹாய். ஏப்பா பார்த்திபன் எங்க? ஆமா நீ சாப்பிட்டியே இல்லையா? ஆஹா நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன். வா வந்து சாப்பிடு வா. ஆனா வா பார்த்திபா வா வா. சரிம்மா ஆ. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா. தோ வந்தாச்சு. போப்பா, போ போய் உட்காரு. அண்ணா எனக்கு பசிக்கலண்ணே, ஏய். நீங்க சாப்பிடுங்க. என்ன? பார்த்திபா நான் உன்னை கூப்பிட தான் வந்தேன், நீயே வந்துட்டேப்பா. ஆஹா பார்த்திபா வாசனை கம கமங்குது. ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. உட்காரு. உட்காருங்க உட்காருங்க. இல்லண்ணே, உட்காரா. நீங்க உட்காருங்க. எனக்கு இப்ப பசி இல்ல. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன பார்த்திபா, இன்னைக்கு விருந்தே உனக்காக தான். நீ இல்லாம நாங்க எப்படி சாப்பிட முடியும்? உட்காருப்பா. இல்ல பாஸ், எனக்கு சுத்தமா பசியே இல்ல. டேய் டேய் பரவாயில்ல. டேய் 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 அது எப்படிடா உனக்கு பசிக்காம இருக்கும்? பிறந்த நாள் அதுமா பட்னி கிடக்க கூடாதுப்பா. வா முதல்ல உட்கார்ந்து ஆமா, சாப்பிடு. வா, உட்காரு. சாப்பிடு. அத்தை, உட்காரு பார்த்திபா சாப்பிடு. இல்ல அத்தை. உட்காரு. பசிக்காம யாரும் பட்னி கிடப்பாங்களா? நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஆ, ஆ, நான் வேணா இன்னைக்கு என் கையில பரிமாறுறேனே. ஆ, அண்ணா டேய், நீ உட்காரு. உட்காருங்க, உட்காருங்கண்ணே. ஏன் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க. மாமா சாப்பிடுங்க மாமா. அண்ணா சாப்பிடுங்க அண்ணா. சரிப்பா. என்ன பார்த்திபா, அக்கா விஷ் பண்ணலங்கிற வருத்தத்தை மறைச்சிட்டு சிரிக்கிறேன்னு புரியுது. இந்த அக்கா ஏன்டா இப்படி பண்றாளோ? என்ன ராதிகா, நான் வருத்தப்படுறேனா? ஐயோ ஐயோ, ரஜினி என்ன பண்ண போறான்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அந்த ஆர்வத்துல எனக்கு சுத்தமா பசியே இல்ல. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அப்புறம் இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களையும் உட்கார வச்சு நான் தான் பரிமாறுவேன். நல்லா சாப்பிடணும்னா. அத்தை நீங்க சாப்பிட்டுருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன கட் ஆயிடுச்சு? என்ன கட் பண்றா? பார்த்திபா, இப்ப ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்க? உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. ஆஹா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ், ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். பார்த்திபா, என்கிட்டயே வா. நான் ராதிகா இல்ல பார்த்திபா, அரவிந்த். சரி இந்தா, உனக்காக ஒரு ஸ்மால் gift. என்ன பாஸ்? ஹாப்பி பர்த்டே பார்த்திபா. எதுக்கு பாஸ்? தேங்க்ஸ் பாஸ். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்திபா, சொல்லுங்க பாஸ். எங்க எல்லாரையும் விட ரஜினியை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். Cheer up, man.
ரஜினி ஏய் பார்த்திபா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்க? இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். அதை முடிச்சிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரியா? அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத. ரஜினி போன வை. என்ன பார்த்திபா? திக் திக் நிமிடங்களா? ஐயோ ஏ ராதிகா, நான் என்ன அரவிந்த் மாதிரி அனபல் பொம்மையா கல்யாணம் பண்ணிருக்கேன் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கிறதுக்கு? ஏ ரஜினி எல்லாம் ஏஞ்சல்மா. என்ன சர்ப்ரைஸ் தர போறாளோன்னு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல காத்துட்டு இருக்கேன். நீயே டென்ஷன் ஆகுற ராதிகா. ஒரு விஷ் கூட பண்ணல அவளா வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறாளா? ஐயோ. என்ன கிச்சன் குயின், நீங்க எப்படி பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சேர்ந்து இருக்கிற சேர்க்க சரியில்லை. ஏய் பார்த்திபா, பின்ன ராதிகா, நான் கூட தான் ரஜினி பர்த்டேக்கு விஷ் பண்ணல. ஆனா அன்னைக்கு தான் நான் எவ்வளவு வேகமா விலகி போறனோ அதை விட 1000 மடங்கு வேகத்துல நீ என்ன நெருங்கி வர வைக்கிறேன்னு சொன்னா. அது வேற ஃபீல். அதெல்லாம் உனக்கு புரியாது போ. அப்படி இன்னைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு ஃபுல் ரொமான்டிக் மூட்ல இருக்கிறவனுக்கு சோக பீஜியம் வாசிக்கலான்னு பாக்குறியா நீ? நம்ம ஒன்லி லவ் சாங் தாமா. அப்படியே ஜாலியா. என்னக்கா சவுண்டு? தெரியலையே. கேட்டுச்சா? புரியல? அவளேதான். வாங்க. बर्थडे प्रतिभा। थैंक यू।
இப்பதான் பார்த்திபன் முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. என்ன ரஜினி, வெறும் வெடி மட்டும் தானா? பார்த்திபனுக்கு கிஃப்ட்ல எதுவும் இல்லையா? இருக்கு. அங்க பாரு, அதோ gift.